ஆண்டவரோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் அரசு சீசர் தாம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரோனி என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரது ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழி மகனான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினர். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்களில் இளைஞர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சிக்கு நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணைகள் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தவருக்கும் அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்வது. ஆண்டவரின் அருள்வாக்கு. எத்துணை அன்பிருந்தால் இறைவா எனக்காக இத்தனை மீதியிலே மனிதனை பிறந்திருப்பார். எத்துணை அன்பிருந்தால் இறைவா எனக்காக இத்தனை மீதியிலே மனிதனை பிறந்திருப்பார். ஏதுமே இல்லாத ஏழைகள் என்றாலும் எனக்காக இவ்வுலகில் பிறந்திருக்கின்றார். ஏதுமே இல்லாத ஏழைகள் என்றாலும் எனக்காக இவ்வுலகில் பிறந்திருக்கின்றார். பாவினான் என்றாலும் வான்கரை நான் சேர, பாவினான் என்றாலும் வான்கரை நான் சேர, பாலகன் உருவினிலே மலர்ந்திருக்கின்றாய். பாலகன் உருவினிலே மலர்ந்திருக்கின்றாய். எத்துணை அன்பிருந்தால் இறைவா எனக்காக
இத்தரை மீதினிலே மனிதன பிறந்திருப்பாய். வானக மகிமையெல்லாம் வள்ளலை நீ துறந்து வறுமையை நீ அணிகலனாய் அணிந்திருக்கின்றாய். வானக மகிமையெல்லாம் வள்ளலை நீ துறந்து வறுமையை அணிகலனாய் அணிந்திருக்கின்றாய். இடையரை வரவழைத்து ஏழைகள் பேறு பெற்றோர். இடையரை வரவழைத்து ஏழைகள் பேறு பெற்றோர் என்பதை வான் அதிர அறிவித்திருக்கின்றாய். என்பதை வான் அதிர அறிவித்திருக்கின்றாய். எத்துணை அன்பிருந்தால் இறைவா எனக்காக இத்தனை நீதினிலே மனிதன பிறந்திருப்பாய். எத்துணை அன்பிருந்தால் இறைவா எனக்காக இத்தனை நீதினிலே மனிதன பிறந்திருப்பாய். பாசத்திற்குரிய பங்கு தந்தையர்களே, அருத்தந்தையர்களே, அருட்சோர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, சிறுவர்களே, பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். எல்லாம் முடிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நைட்டு ஒரு சவாலான ஒன்று. சிலருக்கு ஒன்றும் இது வந்து புதுசு இல்லை. இப்போல்லாம் கொஞ்சம் பழக்கப்பட்டு 12 மணிக்கு மேலே தூங்குறதெல்லாம் வழக்கமாகி போச்சு. இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு பிறந்த நாள் விழாவில் ஒன்றிணைந்து அவருடைய பிறப்பு பெருவிழாவை பற்றி சில கருத்துக்களை நாம் சிந்தித்து அவருடைய பிறப்பின் மகிமையை உணர்ந்து அவரின் அன்பு பிள்ளைகளாக உண்மை கிறிஸ்தவர்களாக வாழ முயற்சி செய்வதன் ஒரு வடிவமாக இங்கே நாம் ஒன்றிணைந்திருக்கின்றோம். உலகை படைத்த கடவுள் தான் அன்பு செய்த மானுடத்தில் பிறக்க இடம் தேடி அலைந்தது ஒரு வரலாற்று நிகழ்வு. இடமில்லை என்று சொன்னது மானுட வரலாறு. ஆனால் இந்த இடம் எனக்கு தேவையில்லை என்று தீர்மானித்துக் கொண்டார் கடவுள். இவ்விடம் எனக்கு தேவையில்லை என்று தீர்மானித்துக் கொண்டார் கடவுள் என்று சொன்னால் மிகையாக. அன்பு சகோதர சகோதரிகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசுவின் உண்மை பிறப்பை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், இவ்வுலகை படைத்த கடவுள், மனிதனை உருவாக்கிய கடவுள், படைப்பின் சிகரமாக மனிதன் என்று சொன்ன நம் கடவுள் படைப்பையே ஆண்டுகொள் என்று சொல்லுகின்ற போது படைத்தவனையும் சேர்த்து ஆண்டு கொள்கின்ற ஒரு மாபெரும் சக்தி உடையவனாக மனிதன் உருவெடுக்கின்றான் என்பதுதான் உண்மை. அதனால்தான் படைத்தவருக்கே இடமில்லை என்று சொல்லுகின்றான் மனிதன் என்று பார்க்கின்றோம். ஆயினும் அவர் இடம் தேவையில்லை என்பதை அவரது தேர்வாக, அவருடைய முடிவாக நாம் பார்க்கின்றோம். வருடம் நாம் மாட்டுத் தொழுவத்தை மீண்டும் மீண்டும் ஆண்டவருக்கு கொடுக்கின்றோம். மிகவும் அழகாக, அற்புதமாக சிறந்த ஒரு வழிபாட்டை நிகழ்த்தி கொண்டு அதிலே பிறந்த குழந்தையை, இந்த அழகிய குழந்தைகள் சமணசுக்கு ஒப்பான குழந்தைகளோடு நம்முடைய பங்கு தந்தை பிறந்த குழந்தையை கொண்டு வந்து
அழகான ஒரு வைபவமாக நிகழ்த்தினார். மாட்டுத் தொழுவத்திலிருந்து மீண்டும் மாட்டுத் தொழுவத்திற்கு நாம் அவரை கொண்டு வந்து வைக்கின்றோம். ஆனால் இதுவரை நாம் ஒரு மாற்றுத் தொழுவம் என்று சிந்திக்கின்றோமா என்று யோசிக்க வேண்டும். மாட்டுத் தொழுவத்தையே நாம் திரும்ப திரும்ப கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அன்று எவ்வாறு அவர் பிறந்தாரோ அதே போன்று இன்றும் அதே மாட்டுத் தொழுவத்தை நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோமே ஒழிய மாற்றுத் தொழுவம் அவருக்கு உண்டா என்ற ஒரு சிந்தனை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் கடவுளை தேடுகின்ற ஞானியர்கள் அரசர்கள் மத்தியிலே இடையர்களை தேடும் கடவுளாக அவர் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதை தான் இன்றைய நற்செய்தி லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். கடவுளை தேடுகின்ற மனிதர்களுக்கு மத்தியிலே, ஞானியர்களுக்கு மத்தியிலே, அரசர்களுக்கு மத்தியிலே இடையரை தேடுகின்ற, கடைநிலையரை தேடுகின்ற ஒரு கடவுளாக நாம் இங்கே நம் கடவுளை பார்க்கின்றோம். அவர் எதற்காக பிறந்தார், ஏன் பிறந்தார் என்பதெல்லாம் நாம் திரும்ப திரும்ப அலசி ஆய்ந்து பார்த்து அதனுடைய கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொண்டாலும் ஏதோ ஒரு வகையிலே அதை நாம் செயலாக்கம் செய்வதிலே நமக்கு ஒரு சவால் இருக்கின்றதை வழக்கமாக்கி கொண்டிருக்கின்றவர்களாக நாம் மாறிவிடுகின்றோம். வெளிப்புறமான ஆடம்பரங்களிலே, வெளிப்புறமான சில கொண்டாட்டங்களிலே நாம் காட்டுகின்ற அக்கறையும் ஆர்வமும் அவர் எதற்காக பிறந்தார் என்கின்ற மாபெரும் மறையுண்மையை உணர்ந்து கொண்டவர்களாக, உணர்ந்த அந்த செய்தியை நாம் பிறருக்கு அறிவிக்கின்றவர்களாக நம்மை மாற்றிக்கொள்கின்றோமா என்று பார்க்கும் பொழுது அது ஒரு ஐயத்திற்குரிய ஒன்றாக தான் இருக்கின்றது. ஏனென்றால் கடவுள் இடையர்களை தேடி செல்கின்றார். மெஸ்ஸியா வருவார், அவர் எவ்வாறு வருவார், எப்படி வருவார் என்றெல்லாம் பல நாட்களாக, பல ஆண்டுகளாக காத்திருந்த மக்கள் இவ்வாறு வருவார், இப்படி வருவார், மையத்திற்கு வருவார், அரியணையை அவர் ஆட்சி செய்வார், அரியணையில் அமர்ந்து ஆட்சி செய்வார், பகட்டோடு வருவார், மிகவும் சிறந்த ஒரு பிறப்பாக இருக்கும் என்று நினைத்தவர்களுக்கு அதையெல்லாம் உதறித்தள்ளுகின்றவராக, உதாசீனப்படுத்துகின்றவராக, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஊருக்கு வெளியே செல்கின்றார். ஊரையை விட்டு வெளியே செல்கின்றார். வெளியில் இருக்கின்ற ஆடு மாடுகளை வைக்கின்ற, மந்தையை வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த இடையர்களுக்கு, ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கின்றார். அவர்களுக்கு அந்த நற்செய்தியை அறிவிக்கின்றார். அதுவும் ஒரு தேர்ந்தெடுப்பு தான். அவர் இடையர்களுக்கு அந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று அவர் அவர்களை தேர்வு செய்து கொள்கின்றவராக நாம் பார்க்கின்றோம். அங்கே அவர் சென்று சொல்லுகின்ற ஒரு செய்தி என்ன என்று பார்க்கும் பொழுது, அஞ்சாதீர்கள், எல்லா மக்களுக்கும் மாபெரும் மகிழ்ச்சி அளிக்கின்ற செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று சொல்லுகிறார். ஆனால் செய்தி எல்லோருக்குமானது. ஆனால் யாருக்கு சொல்ல வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் என்று தேர்ந்து கொள்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அவருடைய தேர்ந்தெடுப்பு மிகவும் அழுத்தமாக, ஆழமாக, தெளிவாக இருக்கின்ற ஒரு தேர்ந்தெடுப்பாக இருக்கின்றதை பார்க்கின்றோம். ஆகவே அவர் தேர்ந்தெடுத்துக் கொண்ட மக்கள் ஒரு எளிய மக்களாக, சமூகத்திலே பெரிய அந்தஸ்தும் பகட்டும் உடையவர்கள் என்று அல்ல, மாறாக சாதாரண நிலையிலே இயல்பு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், சமூகத்திலே அப்பாற்பட்டு இருந்தவர்களை சென்று கடவுள் அங்கே தேடி அவர்களிடம் நற்செய்தியை அறிவிக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அங்கே அடையாளங்களையும் குறிப்பிடுகின்றார். நீங்க போய் இந்த செய்தியெல்லாம் சொல்லிய பிறகு நீங்க போங்க, தாவீதின் ஊருக்கு செல்லுங்கள், அங்கே நீங்கள் பார்ப்பீர்கள். தெளிவான ஒரு விலாசத்தை அவர் கொடுக்கின்றார், அட்ரஸை கொடுக்கின்றார். மாட்டு தொழுவத்திலே முன்னணியில் கிடத்திருப்பதை காண்பீர்கள் என்றெல்லாம் இன்று நாம் பார்க்கிறோம். நிறைய ஷேர் பண்ணலாம் லொக்கேஷன். நான் ஆக்சுவலாக ஃபாதர் லொக்கேஷன் அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தேன். வருவதற்கு முன்பாக நான் அருகாமையில் இருக்கின்ற ஸ்டுடியோ மிஸ்டர் எக்ஸ்போர்ட் அதை பார்க்கறதுக்காக அந்த லாசரஸ் சர்ச் சென்றது. அங்கே பார்க்குறப்போ அவரை பார்த்து விட்டு
மற்ற ஃபாதர்ஸ் பார்க்கும்போது எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி ராயபுரம் போகிறேன். அப்போ 2 பேரிஷ் இருக்குது, எனக்கு இங்கே 2 பேரிஷ் இருக்கிறது தெரியாது. நான் அப்புறம் சொன்ன ஒரு அட்ரஸ் நான் கொடுத்தவன் க்ளூ கொடுத்தேன். ஆக்சுவலாக ஃபாதர் இக்னேஷியஸ் என்னை கூப்பிட்டுருக்காரு. ஓ அப்படியா, அமைதியான பேரிஷ் போங்க. அவர் ஒரு விலாசம் கொடுத்தார். அதாவது அவர் அது ஒரு டைரக்ஷன் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு நம்ம டொலரஸ் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு கரெக்டாக இங்கே வந்து லொக்கேஷன், அதுவும் இங்கே முன்னால் வந்தேன். முன்னால் வந்தவுடனே எங்கே இருக்குது ஃபாதர்ஸ் ரெசிடென்ஸுன்னு கேட்டேன். ஒருத்தர் நல்லா அப்படி நிமிர்ந்த நடையோடு போயிட்டு இருந்தார். அது அப்படி போனேன். நான் இப்படி வந்துட்டேன். இந்த பக்கம் வந்த பிறகு பார்த்த பிறகு ஒருத்தர் வச்சு அட்ரஸ் கண்டுபிடிச்சோம். லொக்கேஷன் போட்டால் கூட நமக்கு எந்த விதமான வழி என்பது தெரியும். ஆனால் இங்கே வெகு தெளிவான ஒரு மெசேஜ் இருக்கிறது நான் பார்க்குறேன். நீங்கள் போயிட்டு இங்கே, ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பிறப்பு யாருக்கும் இல்லை, எவருக்கும் இல்லை. அதை அடைவது எளிது என்பதை எளிதாக அங்கே செய்து சொல்லப்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே கடவுளுடைய செய்தி என்று சொல்லக்கூடியது தெளிவான ஒரு செய்தியாக யாருக்கு என்பதை அவர் தேர்ந்தெடுத்துக் கொண்ட மக்களுக்கு சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அதிலும் குறிப்பாக நாம் பார்க்கிறோம் ஜேம்ஸ் சிம்சன், ஒரு சயின்டிஸ்ட். அவர் வந்து 1847ஆம் ஆண்டு அவர் வந்து ஒரு குளோரோஃபார்ம் கண்டுபிடிக்கிறார். அதை பார்த்து பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட வராங்க, வந்து கேட்குறாங்க, சொல்லுங்க நீங்கள் வந்து கண்டுபிடிச்ச நிறைய விஷயங்கள் இருக்கு, இந்த கண்டுபிடிப்பில் உங்களுக்கு மிகவும் மனதை தொட்டது என்ன அப்படின்னு அவர் கேட்கும்போது அவர் சொல்றாரு, நான் ஒரு பெரிய பாவி, இயேசு உலகத்தின் மீட்பர், அதை அறிந்து கொள்வதுதான் உண்மையான ஞானம் என்று ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர் கூறுகிற ஒரு கூற்று. நான் இந்த உலகிலே பிறந்த ஒரு பாவியாக இருக்கின்றேன். உலகத்தை மீட்ட இயேசு இந்த உலகின் மீட்பர் அவர், அவரை நாம் அறிந்து கொள்வதுதான் உண்மையான ஞானம் என்று கூறுகின்றார். அவர்கள் எதிர்பார்த்தது ஒன்று, கண்டுபிடிப்புகளில் ஒன்றை சொல்லுவார் என்று பார்க்கும்பொழுது புதிதாக ஒன்றை அவர் கண்டுபிடித்திருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொண்டு வெட்டி சென்றார்கள் என்று அந்த உண்மை சம்பவம் நமக்கு எடுத்தே வருகிறது. இன்று நாம் பார்க்கின்றோம், நமக்கு பிடித்ததை இயேசுவுக்கு செய்வதை விட இயேசுவுக்கு என்ன பிடிக்குமோ அதை நாம் செய்ய வேண்டும் என்று அழைக்கப்படுகின்றோம். நமக்கு பிடித்தது இயேசுவுக்கு செய்வதை விட இயேசுவுக்கு என்ன பிடிக்குமோ அதை நாம் செய்ய வேண்டும். நமக்கு என்னன்னா பிடிக்கலாம். உங்களெல்லாம் கேட்டால் சொல்லுங்க, உங்களெல்லாம் என்ன பிடிக்கும்? கேக் பிடிக்கும். இன்னைக்கு சிலரெல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு நல்லா சரக்கு கூட பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் பிடிச்சதெல்லாம் செய்யணும் அப்படின்னா எப்படி யோசிப்பாங்க. ஆனால் இயேசுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும். இயேசுக்கு என்ன பிடிக்கும்? யாராவது சொல்லுவீங்களா? இயேசுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்க சொல்லுங்க. எல்லாம் இருக்கிறாங்க. அவருக்கு என்ன பிடிக்கும்? அன்பு பிடிக்கும், கருணை பிடிக்கும். அருமையாக சொன்னார், கருணை, மன்னிக்கிறது பிடிக்கும். இதெல்லாம் சுருக்கமாக ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. ஒரு குழு கொடுத்தா மத்தேயு 25ஆவது அதிகாரம் 31 46 வரைக்கும். அதை நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா 40ஆவது வசனத்தை சொன்னோம்னா அதே எல்லாம் அடைகிறோம். மிகச் சிறியோராகி இவர்களுக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். என்னென்ன மிகச் சிறியோருக்கு நீங்கள் செஞ்சீங்க? ஒன்றுமே இல்லை, சிம்பிள் திங்ஸ், ஆர்டினரி திங்ஸ். பசித்தவனுக்கு நம்மளை தான் கேட்குறேன். ஆமாம், நீங்கள் பதில் சொல்லலன்னு வச்சிங்களா அப்புறம் ரொம்ப சத்தமாக கற்றுவேன். பசித்தவனுக்கு, தாகமற்றவனுக்கு, அந்நியருக்கு, ஆடை இழந்தவர்களுக்கு, சிறைப்பட்டோரை சந்திப்பது, நோயுற்றோரை பார்த்துக் கொள்வது, இதெல்லாம் வந்து சாதாரண விஷயங்கள். இந்த சாதாரண விஷயங்களை நாம செய்யறது மிகவும் முக்கியமானது என்று ஆண்டவர் இயேசு. அதெல்லாம் செய்யறது யாருக்கு செய்றீங்க? அவங்களுக்கு செய்யறோம்னு நினைச்சுக்காதீங்க, எனக்கே செய்றீங்க. இதெல்லாம் யாருக்கு செய்றீங்க? இதை நீங்க செய்யல அப்படின்னு சொன்னா யாருக்கு செய்யல? எனக்கு செய்யல. ரொம்ப கிளியரான ஒரு பாடம், அழகா சொல்லிடுற. நீங்க செய்ய வேண்டியதை உங்களுக்கு செய்யுங்க.
இவங்களுக்கு செஞ்சா இவங்கள தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து நல்ல பணம் படைச்சவங்க கிட்ட நான் இருக்கேன், நல்ல சமூக உயர் அந்தஸ்துள்ளவங்க கிட்ட இருக்கேன், யார் வெத்தா இருக்காங்களோ அவங்க கிட்ட இருக்கிறேன். வெத்தா இருக்கவங்க பக்கத்திலே தலை காட்ட மாட்டேன்னு சொல்றாரா? இல்ல, வெத்தா இருக்கிறவனோட நீ போ, அதுதான் உங்களுக்கு கெத்து, நானும் கூட இருக்கிறேன், அது செய்தியா உனக்கு ஒரு குத்து அப்படின்னு சொல்றாரு. இயேசு அழகா தெளிவா சொல்றாரு. ஆகவே நமக்கு வந்து இப்போ ஆன்சர் தெரியும், இப்போ நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது கேள்வி பதில் நேரம் தான். இறுதி தீர்ப்புல அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான், வாருங்கள் பேர் பெற்ற மாநிலங்களே, உங்களுக்காக சுதந்திரத்துக்கு இது தயாரிக்கப்பட்டிருக்கின்ற இடத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நான் பசியா இருந்தேன், இதுவாக இருந்தேன், எல்லாமே இருந்தேன். எப்போ நீங்க பசியா இருந்தீங்க, எப்போ தாகமா இருந்தீங்க? அப்போதான் அவர் சொல்றாரு பதில், சிறியோர்களாகி இவர்களுக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில நமக்கு எல்லாருக்கும் வரப்போற கொஸ்டின் என்ன? இந்த ஒரு கொஸ்டின் தான். என்ன கொஸ்டின்? பசித்தவன் கோபம் கொடுத்தியா, இல்லை கணக்கு பார்த்தியா, இல்லை பாக்கெட்டை பார்த்து சில்லறை இல்லப்பான்னு சொன்னியா அப்படின்னு சொன்னா இயேசு என்ன சொல்லுவாரு, கடவுள் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நாம யோசிக்க வேண்டியதுதான். ஆகவே நாம் இந்த ஒரு செய்தி எடுத்துக்கொள்ளுகிறவர்கள், இயேசுக்கு பிடித்தது என்ன? ஏழை எளியவர்கள், சமூகத்திலே புறந்தள்ளப்பட்டவர்கள், சமூகத்திலே அந்தஸ்து இழந்தவர்கள், அடையாளம் இழந்தவர்கள், முகவரியற்றவர்கள், இவர்கள் எல்லாம் இயேசுக்கு பிடித்தமானவர்கள் என்பதை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த கருத்தை நாம் பிடித்துக் கொண்டோம் என்று சொன்னால்தான் நாம் நம்முடைய வாழ்விலே உண்மையான கிறிஸ்துவர்களாக வாழ்வதற்கு தகுதியை உருவாக்கி கொண்டு நாம் அவர்களை அடையாளப்படுத்துகின்றவர்களாக இயேசுவோடு நம்மை ஐக்கியப்படுத்திக் கொண்டு இயேசு நம்மோடு இருக்கின்றார் என்பதை அவர்களோடு பகிர்வது. கடவுள் நம்மோடு, கடவுள் நம்மோடு என்று சொல்லும் போது இம்மானுவேல், கடவுள் நம்மில் கலந்தவர், அவர் கடந்தவர் அல்ல, மாறாக நம்மில் கலந்தவர் என்பதை நம்முடைய நற்செயல்கள் நமக்கு எடுத்தியப்ப வேண்டும். நாம் செய்கின்ற செயல்கள் இயேசு என்னில் இருக்கின்றார், இயேசு என்னில் உயிர் வாழ்கின்றார் என்பதை பிறருக்கு சொல்லுகின்றதாக என்னுடைய செயல்கள் அமைந்திருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு சிந்தனையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இயேசுக்கு இன்று நாம் இடம் கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றோமா? அன்று வரலாற்று பிழை ஒன்று நிகழ்ந்து விட்டது. மானுட வர்க்கம் இயேசுக்கு இடம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதே இடம் கொடுக்காத ஒரு தன்மை இன்றும் நாம் தொடர்கின்றோமா? ஒவ்வொரு நிலையிலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இடம், சாதாரண ஒரு இடம் அப்படின்னு சொல்லும்போது நார்மலாகவே இப்போ நான் ஸ்கூலில் வேலை செய்கிறேன், காட்பாடி நம்பர்ஸ் பாய்ஸ் செகண்டரி ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டராக இருக்கேன். அங்கே இடம் கொடுக்க வேண்டியது, அது ஒரு எய்டட் ஸ்கூல். இங்கெல்லாம் எய்டட் ஸ்கூலில் இருக்கிற சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறீங்களா எனக்கு தெரியல, அங்கே எங்கே சிஸ்டர்ஸ் தெரிகிற மாதிரி இருக்குது. நம்ம ஸ்கூலெல்லாம் இன்றைக்கி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்களே சொல்லுவீங்க. இந்த மாதிரி ஸ்கூலெல்லாம் பிள்ளைங்களை அனுப்புறீங்களா? நீங்களாம் அப்படியெல்லாம் அனுப்ப மாட்டீங்க. நமது பள்ளியை கூட நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. அது ஒரு மான இழுக்காக நினைப்பாங்க. நம்ம ஸ்கூலில் சேர்க்கறது இதெல்லாம் படிச்சிருப்பாங்க. இப்போ வந்து மாற்று சிந்தனை வச்சுக்கிட்டு இங்கேருந்து கடந்து போய் படித்தாதான், ரொம்ப காசு கொடுத்து படித்தாதான் அந்த பெஸ்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய கருத்து, பள்ளிகளிலே இன்று இடம் கொடுக்க முடியாது என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்று கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார். ஏன் அப்படின்னா இடம் கொடுக்கலன்னா இவங்க இடம் போயிடும், போஸ்ட் போயிடும், எங்க போஸ்ட் போயிடும். நம்ம போஸ்ட் போகாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா நம்ம போயிட்டு பிள்ளைங்களுக்கு அட்ராக்ஷன் எல்லாம் கொடுக்கணும், அவங்களுக்கு துணி கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லாம் சில இடங்கள்ல நடக்குது. நாங்கள் அந்த மாதிரி செய்கிற லெவலுக்கு வந்துடுச்சுன்னு நான் இப்போ சொல்கிறேன். அவர்தான் செய்யறதுக்கான ஒரு சூழலை வச்சதுனால கவலை இல்லை. ஆனால் இப்படி தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. சூழல்கள் மாறிவிட்டன. இடமில்லை என்று சொல்லும்போது உனக்கே இடமில்லை என்கின்ற ஒரு சூழல் வந்து விடுகின்ற ஒரு நிலையை நான் பார்க்கிறேன். நிறுவனங்கள் நாமெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு பணி செய்யணும்? முதல்ல எனக்கே சொல்லுறது, சரி கமாண்ட் இஸ் ஃபார் மீ ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுறது. நாம் நம்ம நிறுவனங்களில் ஒரு 1000 பேர் இருக்கிற ஒரு நிறுவனத்தில் 100 பேருக்கு என்னால் ஒரு இலவச எஜுகேஷனை கொடுக்க முடியுதா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இடம் தருகின்ற ஒரு சூழல், ஏழைகளுக்கென்று
இடம் தருகிறது. இல்லைன்னு சொன்னால் சில நேரங்களில் எல்லாம் சொல்லிட்டு எப்படி ஸ்கூலை நடத்த முடியும், எப்படி நான் நிர்வகிக்க முடியும் என்று நான் யோசிக்கிறேன் என்று சொன்னால், அப்பொழுது நான் செய்வதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பணி என்பது அங்கே கிடையாது என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்று நிறுவனங்களில் இயேசுக்கு இடம் தருகின்றவர்களாக நாம் இருக்கின்றோமா? இது சாமியார் சிஸ்டருங்க, நிறுவனம் வச்சுன்னு இருக்கிறவங்க நாம் எல்லாமே யோசிக்கிறோம். 1000 பேர் 100 பேரில் 10 பேருக்கு இலவச கல்வியை நாம் கொடுக்க முடியுமா? இன்னொன்று, இடம் தேடி வருகின்றவர்களுக்கு இடம் கொடுப்பதிலே நாம் பெருமை கொள்ளக்கூடாது. மாறாக இடமே தெரியாமல், விலாசம் தெரியாமல், புரியாமல் விளிம்பில் இருக்கின்றவர்கள் இங்கெல்லாம் வரலாமா என்று நினைக்கின்றவர்களை நாம் தேடி அவர்களை அழைத்து எவ்வாறு கடவுள் விளிம்பில் இருந்தவர்களை சென்று அணுகி அங்கே அவர்களை சென்று பார்த்து இறை செய்தியை கொடுத்தாரோ, எல்லா மக்களுக்குமான நற்செய்தி உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பினை நீங்கள் ஏற்படுத்த முடியுமா? இது சாமி சிஸ்டர்ஸ் மட்டும் எல்லாருமே யோசிக்கலாம். நீங்களும் உங்களுடைய லெவலில் எப்படி இந்த இடத்தை தருகின்றது. இது நிறுவனங்களில் மட்டுமல்ல, குடும்பத்திலே நீங்கள் இடம் அளிக்கின்றவர்களாக இருக்கிறீர்களா? கணவன் மனைவிக்கு தகுந்த இடத்தை அளிக்கின்றாரா? மனைவி கணவனுக்கு நல்ல ஒரு இடத்தை கொடுக்கின்றாரா? கணவன் மனைவியும் தங்களை பெற்றெடுத்த பெரியோர்களுக்கு இடம் அளிக்கின்றார்களா? நேரத்தை வழங்குகின்றார்களா? பெற்ற பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில இடமளிக்கின்றார்களா என்றெல்லாம் பார்க்க வேண்டும். இன்று இதெல்லாம் எந்த விதத்தில் நாம இடம் தருதல் என்று சொல்லும்போது அவங்களுக்கு நேரத்தை கொடுக்கறது, உட்காந்து அவங்களோட பேசுறது, சில நேரம் குடும்பங்கள் இருக்குது, நாம ஒன்றா உட்காந்து பேசுறது கூட சில நேரங்கள் சூழலை உருவாக்குறது உண்மைதான். நாம ஊர்ல இருக்கிறவங்கெல்லாம் வெளியே தூரத்தில் பேசிட்டு இருக்கோம், இங்கே உட்காந்துட்டு இருக்கோம், வீட்டில் போவோம், போன பிறகு எல்லாம் போன பிறகுன்னா பிள்ளைங்க இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, இல்லை ஹஸ்பண்ட் இருப்பாங்க, மாறி மாறி எதுவும் சொல்லிக்கலாம். எல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது, உடனே ஃபோன் எடுத்து பேசுறது. மற்றவர்கள் தான் தொலைவில் இருக்கிறவர்களோடு அங்கே இருக்கிறவங்களோட உட்காந்து பேசுறதுக்கான ஒரு சாத்தியங்களை நாம் உருவாக்குறோமா? உட்காந்து ஒரு குடும்பமாக பேசணும்னு யோசிக்கிறோமா? இதெல்லாம் நாம் சிந்திக்க. அன்பியங்களில் இடம் தருகின்றவர்களாக இருக்கின்றோமா? நலிவுற்றவர்களுக்கு இடம் இருக்கின்றதா? ஒரு அன்பியம் இருக்கின்றது. அன்பியத்தில் யாரோ ஒருத்தர் ரொம்ப சிக்கா இருக்காரு, அவருக்கு காசு இல்லை, வசதி இல்லை. அந்த வசதி இல்லாத ஒருவருக்கு அன்பியமாக நாங்கள் இருக்கின்றோம். ஏதோ ஒரு செத்து ஜபம் செய்து இருக்கின்ற உணவை பகிர்ந்து கொண்டு சூப்பராக கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்றது நம்ம வேலையா? இல்லை, அங்கே யாருக்கு தேவை இருக்கின்றது, யாரோ ஒரு தவறு இருக்கின்றார், கஷ்டப்படுகின்றார், சூழலின் அடிப்படையிலே ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டி தவிக்கின்றார் என்று சொன்னால், நான் இருக்கின்றேன், இயேசுவின் ஒரு பிரதிநிதியாக நான் இருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனோபாவத்தை கொண்ட ஒரு குடும்பமாக நாம் இருக்கின்றோமா? அவர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கின்ற ஒரு சாத்தியங்களை உருவாக்குகின்றோமா? இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகளை நாம் செய்கின்ற போது பங்குல கூட நாம எந்த விதத்திலே நம்முடைய பணிகளையும் நாம் இடம் கொடுக்கின்றோம். பங்குல அன்பிகளை கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக பங்குக்கு வந்துடும் அப்படின்ட்டு நாம் பார்க்கலாம். ஸோ இவ்வாறு நாம் பார்க்கின்ற போது கிறிஸ்து இந்த உலகிலே பிறந்தார் என்று சொல்லும் போது கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகின்றோம். விண்ணில் அவருக்கு மாட்சி, மண்ணிலே அமைதி என்று பார்க்கின்றோம். ஆக வார்த்தை மனுவானார், நம்மிடையே குடிகொண்டார். வார்த்தையாக இருந்த கடவுள் மனித உருவெடுக்கின்றார், மனிதனாக பிறக்கின்றார். அவர் தன் நிலை துறந்து மனிதனுடைய நிலையை எடுக்கின்றார். படைத்த ஒரு படைப்பு தனக்கு பணியவில்லை என்று சொல்லும்போது அந்த பணியவில்லை என்று சொல்வதை வைத்து அவனை அழுத்தி வாட்டி வதைக்கவில்லை, மாறாக அவனை தன்னுடைய நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்பதற்காக அவனுடைய ஈன நிலைக்கு அவர் சொல்லுகின்றது தான் இந்த மானுட பிறப்பு. இந்த மனிதராக கூடிய ஒரு கடவுளுடைய ஒரு சிந்தனையாக இருக்கின்றது. கடவுள் எவ்வாறு இருப்பார் என்பதை தெரியாமல் புரியாமல் இருந்தவர்களுக்கு நேரடியாக பார்க்கக்கூடிய உடலாக, மாமிசமாக அவர் உலகிலே பிறப்படுத்தார் என்பதுதான் இன்று நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகின்றோம். ஆகவே கடவுளை பார்க்க முடியாது, அவரை நேரில் பார்த்து பேச முடியாது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த அந்த நிலைகளுக்கு அப்பாற்பட்டு கடவுளை நேருக்கு நேராக பார்க்க முடியும், அவரை நாம் கையிலே தொட முடியும் என்கின்ற ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்தவர் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு என்பதை நாம் உணர்ந்து கொள்கின்றோமா? ஆகவே அதிகார நிலை, மேல்நிலையில் நான் இருக்கின்றேன். எத்தனை பேர் யோசிக்கிறோம்? நான் பாருங்க, குடும்பங்களில் கூட கணவன் தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வராதா? நான் ஆம்பளை அப்படின்னு சொல்றேன், பொம்பளை
போ அப்படின்னு சொல்றேன்னா பொம்பளை, நான் கூட கரெக்டா உனக்கு மேல நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்ற பொம்பளைங்க தான் இருக்கிறாங்க. நான் சம்பாதிக்கிறேன், அதனால நீ என்ன பண்ணு, இப்படி செய். ஈக்குவாலிட்டி, அது என்ன குவாலிட்டி, we do not know. ஆனால் ஒவ்வொரு நிலையிலே ஒவ்வொருவரும் தங்களுக்கான ஒரு ரைட்ஸ் என்று எடுத்துக்கொள்கின்றார்கள், உரிமை என்று நினைத்துக் கொள்கின்றார்கள். இவற்றின் அடிப்படையிலே ஒருவர் சின்னாபின்னமாக்குகின்றவர்களாக இந்த அதிகாரம் என்று சொல்லுகின்ற போது அந்த அதிகாரத்தை நாம் எதற்காக, இயேசு அதற்கும் சொல்லுகின்றார், நான் எதற்காக வந்தேன், பணிவிடை பெறவென்று பணிவிடை புரியவே வந்தேன். இந்த செய்தியை நாம் நினைவில் கொள்ளுகின்றோமா? ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் அதிகாரம், இளைஞர் என்ற அதிகாரம் கூட இருக்கின்றது. ஒரு இளைஞர் என்று சொல்லும்போது கரடமுறை இருக்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. எல்லாம் பெரியவங்க இருப்பாங்க, சில நேரங்களில் யூத்து வாலிப பசங்க கொஞ்சம் கரடமுறையாக இருப்பாங்க. பெரியவங்களாம் பார்த்து இவங்ககிட்ட பேசி தேவையில்ல, நம்மகிட்ட எதனா ஒரு ரியாக்ஷன் கொடுக்க போனோம், அமைதியாக போயிடுவாங்க. பெத்த அப்பா பிள்ளைங்க, அம்மா இவங்களே வந்து பிள்ளைங்க கஷ்டப்படுத்துறவங்க இருக்காங்க. நிறைய நேரங்களில் ஸ்கூலில் நம்ம பார்க்கலாம், 12th 11th பசங்க, 10th, ஏன் 9th 8th படிக்கிற பசங்க, ஒவ்வொரு நிலையிலும் இன்று மாணவர்களை அவர்களை ஒழுங்குபடுத்துவது என்பது பெற்றோரால் இயலாத ஒன்றாக இருக்கின்றது. அதுதான் நம்ம ஸ்கூலில் சேர்த்தோம் அப்படின்றாங்க. அவர்களால் பணிய வைக்க முடியவில்லை. ஏதோ ஒரு வகையிலே ஒரு நம்பிக்கையோடு அவர்களை பள்ளியிலே சேர்க்கின்றார்கள். அதை கட்டுப்படுத்த இயலாதவர்களை, வளர்கின்ற பிள்ளைகள் என்கின்ற அந்த ஒரு அகத்தையும் இருமாப்பும் அவர்களை குடிக்கொள்ளுகின்ற போது அவர்களை சில நேரங்களிலே திருத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகுது. ஆகவே ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் காரம் கொண்டவர்களாக, அதிகாரம் கொண்டவர்களாக மாறிவிடுகிறார். ஆனால் இந்த அதிகாரம் நமக்கு சேவைக்கு என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோமா? இது சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே கடவுளுடைய அந்த ஒரு பிறப்பு, இந்த மானுட வர்க்கத்தில் அவர் பிறந்தார் என்று சொல்லும்போது உண்மையிலேயே நாம் அவருக்கு உகந்த கருவியாக நம்மை மாற்றிக்கொள்கின்றோமா? இயேசு ஒரு செய்தி என்ன என்று பார்க்கும்பொழுது தான் பிறந்த இடத்திற்கு மீண்டும் சென்றதே கிடையாது. அவர் பிறந்த இடத்திற்கு மீண்டும் சென்றது இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி யோசித்தால், பிறந்த இடத்தினுடைய அடையாளத்தை அவர் எடுத்துக்கொள்வதற்கான விருப்பம் அவருக்கு இல்லை. இன்னைக்கு நாம நம்முடைய வாழ்க்கையில பிறந்த இடத்தினுடைய அடையாளத்தை எடுத்துக்கொள்கின்றோம், கிறிஸ்துவராக மாறுகின்றோம். ஆனால் கிறிஸ்துவர்களாக வாழ்கின்றோமா? நிறைய நேரங்களில் நாம் அடையாளத்தை வெகு விரைவாக காட்டுறதுக்கான ஒரு மேன்மையான நிலைகளை எல்லாம் நம்ம காட்டுறோம், ஆசைப்படுறோம். சாதாரணமாக இருக்கின்ற ஒரு நிலை இந்த கிறிஸ்தவத்தில் இருக்கின்ற சாதிய உணர்வு. ஒரு கல்யாணம் பண்ணோம்னா நார்மலாக ஒரு பொண்ணு கொடுக்குற மாதிரி, யார் எந்த ஆள் மெட்ராஸில் கூட இருப்பீங்க, ஆனால் மெட்ராஸில் இன்னும் அதிகமாக தான் பார்க்குறது. இதெல்லாம் எந்த ஊர், எந்த ஏரியா, நம்ம ஆளா அந்த ஆளா அப்படின்னு, நாம தான் ஒரே ஆள் தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற ஒரு சிந்தனை நமக்கு வரதில்லை. கிறிஸ்துவின் அடையாளத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்கள் இன்னும் தேவையற்ற அடையாளங்களை எடுத்துக்கொண்டு அதை பெரிதாக நினைத்து நாம் பகட்டாக நாம் வாழ்ந்து கொண்டு வித்தியாசமான உணர்வுகளை நாம் பகிர்ந்து கொள்ளுகின்றவர்களாக மாறி வருகின்றோம் என்று சொன்னால் அதுவும் ஏதோ ஒரு வகையில் கிறிஸ்துவை நாம் முன்படுத்துகின்றோம் என்றுதான் அர்த்தம். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, அன்று வரலாற்றிலே கடவுளுக்கு இடமில்லை என்று மனிதன் தெரிவித்தார் என்று சொன்னால், இன்று நமக்கு வாய்ப்பு இருக்கின்றது, அவருக்கு இடமளிக்கின்ற வாய்ப்பு, அவர் விரும்புகின்ற விதத்தில் என்று சொல்லி வந்த அனைத்து கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொண்டோம் என்று சொன்னால், ஏழை எளியவர்களில் நாம் அவர்களுக்கு கடவுளை காணுகின்ற ஒரு தன்மை, இயேசுவை காணுகின்ற தன்மை நாம் வளர்த்துக் கொண்டோம் என்று சொன்னால், அது இன்று நம்மால் முடிந்த ஒன்று, சாத்தியமான ஒன்று, சரித்திரம் படைக்கின்ற ஒன்றாக அது மாறுகிறது. ஆகவே அன்று இழந்த அந்த ஒரு வாய்ப்பு இன்று நமக்கு கிடைத்திருக்கின்றது என்று சொன்னால், ஏதோ ஒரு வகையில கடவுளுக்கு இடமளிக்கின்றவர்களாக, நாம் கடவுளை போன்று இறங்கி வருகின்றவர்களாக, இறங்கி வருவதில் எந்தவித கௌரவம் பார்க்காமல் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்கள் என்று சொல்லும்போது, கிறிஸ்துவின் மனநிலையில அனைத்தையும் இழந்து வருகின்ற ஒரு சூழலை குடும்பத்திலே உருவாக்குவோம், அந்நியத்திலே உருவாக்குவோம், பங்கிலே உருவாக்குவோம், ஏன் இந்த சமூகத்திலே நாம் உருவாக்கணும் என்று சொன்னால், அதுதான் உண்மை கிறிஸ்துவர்களுக்கான சான்று என்பதை நாம் பகிரக்கூடிய வாய்ப்பாக மாறுகின்றது. தொடர்ந்து இந்த ஒரு நிலைக்காக ஆண்டவராகிய இயேசு, பிறந்த இயேசுவிடம் நாம் மன்றாடுவோம், நம் வாழ்வை மாற்றி அவருக்கு அர்ப்பணிப்போம். ஆமென்.